திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவீழ் சூழ்ந்தனை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 3வது பாடலான திருவண்ட பகுதியின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 127 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து முடித்துள்ளோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இன்றைய வீடியோவில் காண்போம். ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ள துற்றவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும் மறை திறம் நோக்கி வருந்தினர் கொளித்தும் இத்தந்திரத்திற்காண்டுமென்றிருந்தோர் கத்தந்திரத்தின் அவ்வையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து வானுதர் பெண்ணன ஒளித்தும் செண்பையின் ஐம்புலன் செலவிட தருவரை தோறும் பொய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கையே அருந்துவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்றுண்டில்லை என்றறி ஒளித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்கின்றோரனை கண்டனம் ஆர்மின் நான் மலர் பிணையலின் தாழ்த்தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்றொளித்தும். இந்த அழகான வரிகளின் மூலம் மாணிக்கவாசக அடிகளார் என்ன கூறுகிறார் என்றால், சிவனை அவ்வளவு எளிதாக கண்டுவிட முடியாது. யார் யார் எல்லாமோ எவ்வளவு தூரம் அவர்கள் முயற்சி செய்தாலும் அவரை அவ்வளவு எளிதாக கண்டுவிட முடியாது என்று பலவாறாக மிக அழகாக கூறியிருக்கிறார். இந்த வரிகளின் விளக்கத்தை இப்பொழுது காண்போம். ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து, மன ஒருமைப்பாடுடன் மிக அன்பாக சிவனையே நினைத்து வேறு எந்த இடத்திலும் கவனம் செலுத்தாமல் ஒருமுகப்பாடுடன் சிவனையே நினைத்து இருப்பவர்களிடம் இருந்தும் அவர் ஒளிந்து விடுகிறார். உற்றவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் நினைப்பார்களாம், ஐயோ இவன் எவ்வளவு நாளாக சிவனை காண வேண்டும் என்று தவம் இருக்கிறானே, இவனுக்கு சிவன் இன்னும் காட்சி கொடுக்கவில்லையா என்று அவர்கள் வருந்துவார்களாம். அவ்வளவு நாளாக அவன் தவம் இருக்கிறான், சிவனையே நினைத்து சிவனை எப்படியாவது கண்டுவிட வேண்டும் என்று நினைத்து தவம் இருக்கிறானாம். அவரிடம் இருந்தும் ஒளிந்து விடுவார், அந்த அடியாரிடம் இருந்தும் ஒளிந்து விடுவார், அவ்வளவு எளிதாக காட்சி கொடுக்க மாட்டார். மறை திறம் நோக்கி வருந்தினர் கொளித்தும், மறைகள் அதாவது வேதங்களை படித்துவிட்டு அதில் சொன்ன வழி பல பூஜைகள் செய்வது, யாகங்கள் செய்வது, அதை பல பேருக்கு பகிர்ந்து கொடுப்பது, இவ்வாறாக வேதத்தையே நம்பி வாழ்பவர்கள் உண்டு அல்லவா, அவர்களுக்கு கூட அவர் அவ்வளவு எளிதாக காட்சி கொடுக்க மாட்டார், ஒளிந்து விடுவார். இத்தந்திரத்திற்காண்டுமென்றிருந்தோர், அதுதான் நாம் வேதத்தை படித்து விட்டோமே, இந்த தந்திரத்தை வைத்து அவரை கண்டு விடலாம். அதாவது தாருகாவனத்தில் உள்ள ரிஷிகளை போல ஏதோ ஒரு யாகத்திலோ ஏதோ ஒண்ணு வேதத்தில் அடங்கியவன் தானே ஈசன், வேதம் நாம் பயின்று விட்டோம், அவரை எப்படியாவது கண்டுபிடித்து விடலாம் என்று நினைப்போர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒளித்தும், அதே வேதத்திலேயே ஒளிந்திருப்பார். வேதத்தை நன்று பயிர்வார்கள், பயின்றவர் மூலம் ஏதோ ஒரு பூஜைகளோ யாகங்களோ எல்லாம் செய்வார்கள். இருந்தும் அந்த வேதத்திலேயே அவர் ஒளிந்திருப்பாராம், கண்டுபிடிக்க முடியாது என்று கூறுகிறார். முனிவர நோக்கி நனிவர கவ்வி, முனிவு அற நோக்கி நனிவர கவ்வி, உன்னை அதாவது சிவனையே கவனித்திருப்பவர்கள், அவர் இவ்வாறு இருப்பாரா,
இப்படித்தானே கூறுகிறார்கள் வேதத்தில் எல்லாம். அவ்வாறு தானே இருப்பார். இவ்வாறாக நினைப்பவர்களுக்கு ஆனன தோன்றி அலியன பெயர்ந்து வானுதர் பெண்ணென ஒளித்தும். சிவன் ஆண் போல தானே இருப்பார், ஆண் போலத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு ஆண் போலவே காட்சி கொடுப்பார். இல்லை இல்லை, சிவன் தாயுமானவனாக வந்தவன் தானே, பெண்ணாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்பவர்களுக்கு வானுதர் பெண்ணென, அதாவது பெரிய நெற்றியை, ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண் போல காட்சி கொடுப்பாராம். சரி, இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, சிவன் என்றால் என்ன, அர்த்தநாரீஸ்வரன் தானே, அப்படித்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் இரண்டும் இல்லாத அர்த்தநாரீஸ்வரனாக காட்சி கொடுப்பாராம். இதற்கு என்ன பொருள் என்றால், நாம் சிவனை எவ்வாறாக நினைக்கிறோமோ அவ்வாறாகவே அவர் காட்சி கொடுப்பார். நாம் மனதில் சிவனை எந்த ஒரு சங்கல்பத்தில் வழிபடுகிறோமோ அது போலவே அவர் காட்சி கொடுப்பார். உண்மையில் இருந்து ஒளிந்து நிற்பார். உண்மையாக அவர் என்ன சொரூபம் என்று காண வேண்டும் என்றால் மிக ஆழ்ந்து செல்ல வேண்டும். எவ்வாறாக நாம் நினைக்கிறோமோ அவ்வாறாகவே அவர் காட்சி கொடுப்பார். செண்பையின், அதாவது மிக தூரத்தில், ஐம்புலன் செலவிடு தருவரை தோறும் பெயர்த்து துற்றவை துறந்து வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும். அதாவது சில யோகிகள் எல்லாம் வெகு தூரத்தில் உள்ள மலை குகைகளிலேயே சென்று அங்கேயே ஊனும் உறக்கவும் ஒன்றும் இல்லாமல் சிவனையே நினைத்து தவம் இருப்பார்கள். அவர்களை பார்த்தால் சிவயோகிகளை எல்லாம் பார்த்தால் எல்லும் தோலுமாக இருப்பார்கள் என்று கூறுவார். வெறும் எலும்புதான், அதை ஒரு தோல் மூடி இருக்கும், இப்படியாகவே இருப்பார்கள். ஏனென்றால் ஊனும் இல்லை உறக்கமும் இல்லை, சிவனையே நினைத்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு சதை என்பதே இருக்காது, வெறும் தோலாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கடும் தவம் புரியும் யோகிகளில் இருந்தும் மிக தெளிவாக காட்சி கொடுக்காமல் மறைந்து ஒளிந்திருப்பாராம். மிக தெளிவாக, அதாவது திருந்த ஒளித்தும், அதாவது மிக தெளிவாக காட்சி கொடுக்க மாட்டார், ஒளிந்துதான் இருப்பார். அவருடைய ஸ்வரூபம் என்ன என்று கடைசி வரை தெரியவே தெரியாது. தெரிந்த சமயத்தில் நாமாக இருக்க மாட்டோம், சிவனுடன் அணிந்து விடுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவார் ஒரு மிக அழகான கதையை. ஒரு உப்பு பாவை எவ்வாறு கடலில் சென்று உப்பை அறிய முடியும்? கடலில் சென்றவுடன் அதுவும் கரைந்து விடும். இதுபோலவே நாம் சிவனை எப்பொழுது உண்மையாக புரிகிறோமோ அந்த க்ஷணமே அவருடன் நாம் கரைந்து விடுவோம், கலந்து விடுவோம். இவ்வாறான மிக சூக்ஷ்மமாக இருப்பவன் தான் அந்த ஈசன், நம் ஈசன். ஒன்றுண்டில்லை என்றே ஒளித்தும், எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பவன் ஒருவன்தான் உண்டு என்று பல பேருக்கு தெரியாது. அவர்கள் என்னவோ ஈசன் என்றால் யாரோ, கடவுள் என்றால் யாரோ, இந்த உலகம் என்றால் யாரோ என்று அவர்களாகவே தப்பாக கணக்கு செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். எல்லாத்துக்கும் மூல பொருளாக இருப்பவன் ஒருவன்தான் என்பதை கூட உணர்த்தாத வண்ணம் அவர் ஒளிந்து நிற்பார். அவர் அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை புரிய முடியும், உண்மை என்ன என்று புரிய முடியும். இவ்வாறாக பலவாறாக முயற்சி செய்பவர்களுக்கு ஒளிந்திருப்பார். அதாவது சில பேருக்கு அந்த ஞானமே இருக்காது, எல்லாமே சிவன் தானே என்ற ஒரு ஞானம் இருக்காது, அவர்களிடம் இருந்தும் ஒளிந்திருப்பார். பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒளிக்குஞ்சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின். அதாவது சில பேர்கள் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி சில சிறு தெய்வ வழிபாடுகள் செய்வார்கள். சிறு தெய்வங்களின் வழிபாடுகளை செய்துவிட்டு முறைப்படி அவர்களின் வேதம் பயின்றபடியோ இல்லை அவர்கள் குடும்பத்தில் வழக்கப்படியோ எப்படியோ ஒரு பூஜை செய்வார்கள். செய்துவிட்டு அந்த சோரனை, அதாவது சோரன் என்றால் கல்வனை, ஏதோ ஒன்றை பார்த்துவிட்டு சிவனை நான் பார்த்து விட்டேன், அந்த கல்வனை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று ஆர்மின் ஆர்மின் ஆரவாரம் செய்வார்கள். ஏதோ ஒன்றை செய்து ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து விட்டு இதுதான் ஈசன், இதுதான் அந்த சிவன் என்று ஆரவாரம் செய்வார்களாம். எவ்வாறு செய்வார்கள்? நாள் மலர்
பிணையலின், அதாவது நாள் மலர் என்றால் இன்று பூத்த மலர்கள் வைத்து, வாடிய மலர்கள் இல்லை. நாம் எல்லோருக்கும் ஒரு பழக்கம் உண்டு. ஏதோ ஒரு விசேஷம், ஒரு திருவிழா வருகிறது என்றால் பூவை லாபமாக கிடைக்கும் சமயத்தில் வாங்கி வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுவோம். அதற்கு பிறகு அதை அடுத்த நாள் பிரயோஜனப்படுத்துவோம். இதுபோல் எல்லாம் இல்லாமல் அன்று பூர்த்த மலர்களை வைத்து மாலையாக அதை செய்து தாழ்த்தலையிடுமின், அவரின் சிவனை கால்களை கட்டிவிட்டோம் என்று கூறி சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின், சுற்றுங்கள், சூழுங்கள், அவரை பின்தொடருங்கள், விடேன்மின், விடாதீர்கள் என்றெல்லாம் ஆரவாரம் செய்வார்களாம். நாம் சிவனை பிடித்து விட்டோம், நாம் சிவனை கண்டுவிட்டோம், எல்லோருக்கும் ஒளிந்திருக்கும் அந்த யோகிக்கு கூட ஒளிந்திருக்கும் அந்த சோரனை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்று கூறி அவரை விடாதீர்கள் என்றெல்லாம் ஆரவாரம் செய்வார்கள். பற்றுமின் என்றவர் பற்று முற்றொழித்தும், பற்று பிடியுங்கள் என்றெல்லாம் முயற்சி செய்பவர்களிடம் இருந்தும் அவர் ஒளிந்து இருப்பார். சிவனை காண வேண்டும் என்றால் அந்த பக்தி ஞானமாக மாறும் அந்த தருணம் வேண்டும். அந்த ஞானத்திலேயே முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலை வேண்டும், பக்தியிலேயே முதிர்ந்த ஒரு நிலை வேண்டும். இல்லை என்றால் மாணிக்க வாசகரை போல் முழு அருள் வேண்டும். சிவன் அருள் புரிய வேண்டும் என்றால் அதற்கு தகுதி வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அருள் புரிவார். அவருக்கு பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது. அவருக்கு முழு தகுதி இருந்தால், ஒரு முழு பக்தனாக இருந்தால், அதாவது பக்தன் என்றால் வெளிப்படையாக கூற வேண்டும் என்றோ வெளி தோற்றத்திலோ இல்லை, மனதளவில் முழு பக்தனாக இருந்தால் அவன் அருள் நிச்சயம் கிடைக்கும். அவ்வாறாக அருள் பெற்றவர்களுக்கு சிவன் அவன் யார் என்று முழுமையாக நிஜத்திலேயே அவன் யார் என்று அவன் புரிய வைப்பான் என்று கூறி வருகிறார் மாணிக்க வாசகர் அடிகளார். இன்னும் மேலும் பல வரிகளில் அவர் மிக அழகாக தான் எவ்வாறு சிவனை கண்டான் என்று கூறுகிறார். அதை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். திருச்சிற்றம்பலம்.